கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரமன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 29 வசனம். ரோமர் 1:29, ரோமன்ஸ் 1:29. அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய். அதாவது தேவனை அறிந்து கொண்டிருக்கிற அறிவு இருக்க அதை பின்பற்றாம அதை மனதில்லாமல் போகும்போது தேவன் தகாதவைகளை செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறார். அப்படி கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவங்களுடைய கிரியைகள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க, அதாவது அவங்க எப்படிப்பட்டவங்களா மாறுறாங்கன்னா, அவங்க சகலவித அநியாயம், வேசித்தனம், துரோகம், பொருளாசை, குரோதம், பொறாமை, கொலை, வாக்குவாதம், வஞ்சகம், வன்மம். பாருங்க எத்தனை காரியம் சொல்றாரு. அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? வாழ்க்கையினுடைய அடையாளம் பாருங்க. அநியாயம், 2வது வேசித்தனம், 3வது துரோகம், 4வது பொருளாசை, 5வது குரோதம், 6வது பொறாமை, 7வது கொலை, 8வது வாக்குவாதம், 9 வஞ்சகம், 10 வன்மம். பார்த்தீங்களா, ஒரு 10 காரியத்தை சொல்றாரு. இவங்கெல்லாம் யாரு? இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்லிட்டாரு. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9-10 சொல்லும்போது, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரகாராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுயபுணர்ச்சிக்காரரும் ஆண்புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு? உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் தமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அதாவது இப்படிப்பட்ட மக்கள் போக முடியாது. நம்ம எல்லாருடைய இதுவும் அப்படி தான் இருந்தது. ஆனால் தேவனை அறிகிற அறிவு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார் என்ற அறிவு வரும்போது அவர்கள் என்ன பண்ணுறாங்க? அவங்க ரட்சிக்கப்படக்கூடிய மக்களாக வர்றாங்க. இல்லைன்னா அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாதவர்களாய். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா, தீமோத்தேயு எழுதும்போது 1 தீமோத்தேயு 1வது அதிகாரத்தில் 9வது 10வது வசனத்தை பார்க்கும்போது, எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தர்களுக்கும் சீர்கெட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலைபாதகருக்கும் வேசிக்கல்லருக்கும் ஆண்புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்பிக்கப்பட்ட ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையாய் இருக்கிற மற்ற எந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன? இதெல்லாம் செய்கிறவங்க யாரு? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நான் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 11வது வசனம் சொல்ல போல, நம்ம இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்மள அநேகர் இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு காரியத்தில் இருந்தோம். சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு சொல்லப்பட்ட 10 காரியம், இதில் ஏதாவது ஒரு காரியத்தில் நம்ம சிக்குண்டவர்களாய். ஏன்னா இன்னைக்கு நம்ம பொறாமை, வாக்குவாதம், வேசித்தனம், துரோகம், வன்மம், வஞ்சகம், அநியாயம் நிறைந்த உலகமாக இருக்குது. இதில் நம்மளும் இப்படிப்பட்ட மக்களாக இருந்தோம். ஆனால் என்ன பண்ணோம்? நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டோம். அதனால் நம்ம என்ன பண்ணப்பட்டோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் அவர் நம்முடைய பாவங்களுக்கு மன்னிக்கப்பட்டு, நாம் பரிசுத்த ஆவியினால் கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் நம்ம இந்த பூமியில் இருக்கிறோம். இது நம்ம ஒருத்தராலே நடந்ததே இல்லை. இது முழுக்க முழுக்க கர்த்தருடைய சுத்த ஈவு. அப்போ எனக்கு அருமையானவர்கள், நம்ம என்ன தெரிஞ்சு கொள்ளணும்? நம்ம யாருமே நம்முடைய சுயத்தின்படி போகிறதில்லை. நம்ம எல்லாருமே எதன் மூலமாக கர்த்தர்கிட்ட போகிறோம்? தேவனாகிய கர்த்தர் முன்னாடி போய் நிற்பதற்கு நமக்கு தகுதி எப்படி வருகிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி இரத்தத்தின் மூலமாய். அப்படி கழுவப்பட்ட நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்? நம்ம அதற்கேற்றாற் போல் நடக்கிறோமா?
ஏன்னா ஒன்று வந்து இப்படிப்பட்டவங்க பரலோக ராஜ்யத்தில் போக மாட்டாங்கன்னு நமக்கு தெரியும், அவங்களுக்கும் தெரியும். ஆனால் இதை அறிந்த நம்ம ரட்சிக்கப்பட்ட மக்கள் நம்ம மறுபடியும் இப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கிறோமா? நம்மை நாமே சோதித்து பார்த்து இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து எங்களை விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடன் கிருபையை மன்றாடி நம்ம பெற்றுக்கொண்டு நாம் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ நம்மை ஒப்பு கொடுப்போமா? வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாம் ஆண்டவரே, இன்றைக்கு பார்த்த இந்த 10 காரியங்கள், அநேக காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருந்தது உண்டு ஆண்டவரே. இப்படி யாராவது ஏதாவது இன்னமும் இருக்குமானால் ஆண்டவரே, நாங்கள் தயவாய் எங்களை மன்னிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். இதோ உம்முடைய கல்வாரி இரத்தத்தினால எங்களை கழுவி நீக்கி சுத்திகரித்து உம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுத்து உம்முடைய பிள்ளையாய் ஒரு பரிசுத்தவானாய் இந்த பூமியில் வாழ எங்களை மறுரூபமாக்குங்கள் என்று சொல்லி உம்முடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.